எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 96வது ஸ்தோத்திரம். சனாத் சனாத நதம சனாத் சனாத அதமன்னு வரணும். அது சனாத் சனாத அதமன்னு வரணும் அது. ஆனால் இதில் வந்து வார்த்தைகள் ஒன்றா சேரும்போது அதை தமன்னு வந்துடும். அந்த அதமன்றது வந்து நதமன்னு வரும். அதமன்னு வரணும். அது அதான் தமன்னா தர்மம், அதமன்னா தர்மத்தை அழிக்கிறவங்கள, தர்மத்தை அழிப்பவர்களைன்னு அர்த்தம். தமன்னா தர்மம், அதமன்னா தர்மத்தை அழிப்பவர்கள்னு வரும். அது அந்த இடம் வரும்போது சொல்கிறேன். அதான் 96வது ஸ்தோத்திரத்தில் வந்து சனாத் சனாத நதமன்னு வார்த்தைகள் ரெண்டு வார்த்தை சேரும்போது நதமன்னு ஆகிடும். அதம இதாச்சு சனாத் அதமன்னு வரணும். இந்த இடத்துல ஒன்றா சேர்ந்து வரும். சனாத் சனாத நதம கபிரவியக ஸ்வஸ்தித ஸ்வஸ்திதிக் ஸ்வஸ்திதிக் ருத் ஸ்வஸ்தி அப்படி சொல்லணும். ஸ்வஸ்திதிக் ருத் ஸ்வஸ்திதிக் ருத் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி புக் ஸ்வஸ்தி தட்சிணக அந்த மாதிரி சொல்லணும். அந்த இதில் வந்து அந்த ஸ்வஸ்திதிக் ருத் அது சொல்லணும். ஸ்வஸ்திதிக் ருத் அப்படி சொல்லணும். சொல்லும் போதே ஸ்வஸ்திதிக் ருத்னு சொல்லணும். கிருத்துனா உருவாக்குறது. ஸ்வஸ்திதி கிருத்ன்றது வந்து அந்த இடத்துல மங்களத்தை உருவாக்கணும், அதாவது மகிழ்ச்சியையும் சுபத்தை உருவாக்குறவன்னு அர்த்தம். அது வரும்போது சொல்லணும். இதான் அப்படி சொல்லும்போது என்னன்னா கரெக்டாக சொல்லணும். சனாத் சனாத நதம கபிரவியக ஸ்வஸ்தித ஸ்வஸ்தி திக்ருத் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி புக் ஸ்வஸ்தி தட்சிணக அப்படி சொல்லணும். இதை அந்த ரைமிங்கோட அவங்களுக்கு கரெக்டாக நம்ம பாராயணத்தை சொல்லும்போது சொல்லணும். சனாத் சனாத நதம கபிரவியக ஸ்வஸ்தித ஸ்வஸ்தி திக் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி புக் ஸ்வஸ்தி தட்சிணக அப்படி சொல்லணும். சொல்லும்போது நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லணும், அந்த அப்பதான் அந்த பாராயண குரூப்ல சேரும் கரெக்டா. சனாத் சனாத நதம கபிரவியக ஸ்வஸ்தித ஸ்வஸ்தி திக் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி புக் ஸ்வஸ்தி தட்சிணக அப்படி சொல்லணும். இதுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். இப்ப சனாத் சனாத்ன்றது வந்து ச பிளஸ் ஏ பிளஸ் நாத் அப்படி எடுக்கணும். இதே சனாத் வந்து இன்னொரு மீனிங் கொடுக்கும் அடுத்த வார்த்தையில. சனாதனதமான்னு போது அதான் அதமன்னு சொன்னேன் இல்லையா. அதமன்னா அழிக்கிறது, தர்மத்தை அழிக்கிறது, தர்மத்தை அழிக்கிறவங்களே அழிக்கிறது. தமன்னா தர்ம அது சொல்றேன். சனாத்னா ச பிளஸ் ஆ பிளஸ் நாத். சன்னா மேல் சிறந்தன்னு இல்லையா. நாத்னா தலைவன், நாத்னா தலைவன். அநாத்னா ச பிளஸ் அநாத் அப்படி எடுத்துரும் நம்ம. ச பிளஸ் அநாத், ச பிளஸ் ஆ பிளஸ் நாத். நாத்னா தலைவன், அநாத்னா தலைவன் இல்லாதவன். இதுல சனாத்னா சிறந்து தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் அர்த்தம். சிறந்ததும் அப்ப சேன்றதுக்கு வந்து அது இவருக்கு மேல அப்படின்னு அர்த்தம். சிறந்தன்றது வந்து மேலன்னு இல்லையா ஒரு அர்த்தம் இல்லையா. தனக்கு மேல யார் இருக்காங்களோ, தன்னை விட சிறந்த, அது மாதிரி. அதுக்கு மேல அதுல இதை வந்து என்ன இந்த இடத்துல எப்படின்னா தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் அப்படின்னு சொல்லணும். சனாத் சனாத நதம, சனாத நதமன்றது சனாத்ன்றது அப்படியே வச்சுக்கணும். தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் சனாத். தம தமன்னா தர்மம், அதமன்னா அழித்தல். சனாத் அதம அப்படின்னா சனாத்னு சனாத் அதமன்னு பிரிச்சுக்கணும். அதமன்னா தர்மத்தின் எதிரிகளை, அதாவது அரக்கர்களை அழிப்பதில் தலைவனாய் விளங்குபவன். அப்படி சனாத்னா தலைவன், தனக்கு மேல் தலைவன் இல்லாத நிகர் இல்லாத தலைவன், தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாத ஒரு தலைவன் சனாத். அதமன்னா தம என்ன தர்மம், அதமன்னா அழித்தல், தர்மத்தின் எதிரிகளை அழிப்பதில் தலைவனாய் விளங்குபவன் அப்படின்னு அர்த்தம். இதுல இந்த இடத்துல அது சனாத் சனாதனம. கபில, கபின்னா குரங்கு, அலன்னா அதாவது சரணாகதியை கொடுக்கறது, ஏத்துக்கிறதுக்கு பேரு அலன்னு பேரு. குரங்கே அடியானாக ஏற்றுக்கொண்டவன், அதான் இந்த இடத்துல. கபின்னா குரங்கு, அல்லன்னா ஏத்துக்கிறது, குரங்கே அடியானாக ஏற்றுக்கொண்டான். அனுமனை வந்து ராமர் ஏத்துனார் இல்லையா, அதுதான் இங்க சொல்றது. கபிரவி ஏக. இந்த இடத்துல வர கபிக்கு பேரு சூரியன். முதல்ல வந்த கபி குரங்கு, கபிலால வந்த கபி குரங்கு, கபிரவியில வர கபி வந்து சூரியன். கபி அவ்யயன்னா கட்டுப்படாமை, ஜெயன்னா கட்டுப்படாமை. கபி கபின்னா சூரியன், அதை விட்டுருங்க. அடுத்தது அவ்யயன் இருக்கு. இந்த அவ்யயில ஜெயன்னா கட்டுப்படாமை, அவ்யயன்னா கட்டுப்படுத்துதல்.
யாராவது வந்து வியவால இருக்கிறவங்களை வந்து அவ்வியமாக்குறதுன்னா யாராவது வந்து அதை கட்டுப்படுத்துது. சூரியனை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. கபிரவியன சூரியனை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவன். வியன்னா கட்டுப்படாமை, அவ்வியன்னா கட்டுப்படுத்துதல் அப்படி வச்சுக்கணும். கபிரவியன சூரியனை கட்டுப்படுத்தி தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவன். ஸ்வஸ்தித ஸ்வஸ்திதன்றது ஸ்வஸ்னா மங்களம். திதன்னா திகுன்னா கொடுத்தல், திதுன்னா கொடுத்தல், திதுன்னா கொடுத்தல், திதன்னா கொடுப்பவன், திகுன்னா கொடுத்தல், திகுன்னா கொடுத்தல், திதன்னா கொடுப்பவன். ஸ்வஸ்திதன்னா ஸ்வஸ்னா மங்களம், அடியார்களுக்கு மங்களத்தை கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்வஸ்தித ஸ்வஸ்திதிக் ஸ்வஸ்திகிருத் ஸ்வஸ்தித ஸ்வஸ்திகிருத் ஸ்வஸ்தித ஸ்வஸ்திகிருத் ஸ்வஸ்திகிருத்ன்றது கிருத்துனாலேயே உற்பத்தி செய்கிறது, கிருத்துனாலேயே உருவாக்குறது. மங்களத்தை உருவாக்குபவன், மங்களத்தை கொடுப்பவன் அவன் தான், அந்த மங்களத்தை உருவாக்குபவனும் அவன் தான். அடுத்தது ஸ்வஸ்தி, ஸ்வஸ்தினா மங்களம், ஸ்வஸ்தினா மங்களமே ரூபமானவன். மங்களத்தை வந்து கொடுக்குறவனும் அவன் தான், அந்த மங்களத்தை உருவாக்குறவனும் அவன் தான், அந்த மங்கள ரூபமாக திகழ்பவனும் அவன் தான். அதான் இந்த இடத்துல மங்களம்ன்றத மூணு நிலையிலேயே மங்களத்துல இருக்கவன் அர்த்தம். ஸ்வஸ்தி மங்களமே ரூபமானவன். ஸ்வஸ்தி புக்குனா அடியார்கள், மங்களத்தை பெற எண்ணம் மழ காரணமா இருப்பவன். அடியார்கள் வந்து இந்த மங்களத்தை நம்மளுக்கு இந்த மங்களம் வேணும்னு மனசுல நினைக்கிறதுக்கு அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கணும் அவன் தான். அதுதான் ஸ்வஸ்தி புக் அப்படின்றது. புக்குனா காரணம். இந்த ஸ்வஸ்தி வந்து மங்கள ரூபமான ஸ்வஸ்திய உங்க மனசுல வந்து உங்களுக்கு அந்த மங்களத்தை வேணும்ன்ற எண்ணத்தை உங்க மனசுல எழுப்புறதுக்கு காரணமா இருக்கிறோம் அவர் தான். ஸ்வஸ்தி தட்சிணக, ஸ்வஸ்தி தட்சிணகன்றது மங்களத்தை அடியார்களுக்கு தட்சிணையாய் கொடுப்பவர். முதல்ல கேட்டாங்கல்ல ஸ்வஸ்தி புக், அவங்க மனசுல வந்து அந்த எண்ணத்தை தோன்றதுக்கு காரணமாக இருக்கணும் அவன் தான். அடியார்களுக்கு அந்த தட்சிணையை அதை தட்சிணையா கொடுப்பவன் அவன் தான். அதுதான் ஸ்வஸ்திதன்னா மங்களத்தை கொடுப்பவன். முதல்ல வந்து சாதாரணமா எல்லாருக்குமே மங்களத்தை கொடுக்குறது. அவங்கவுங்க ஃபேமிலியில அவங்கவுங்க சிக்கல்ல இருந்து அவங்களை விடுபடுத்தி பெருமாளைன்னு வேண்டாங்களே அவங்களுக்கு அந்த மாதிரி மங்களத்தை கொடுப்பவன் ஸ்வஸ்தித. ஸ்வஸ்தி புக் ஸ்வஸ்திகிருத் மங்களமே மங்களத்தை உருவாக்குபவன். அடுத்தது ஸ்வஸ்தி மங்களமே ரூபமானவன். அடுத்தது ஸ்வஸ்தி புக் மங்கள அடியார்களின் எண்ணங்களில் அந்த புக்குன்ற அந்த அந்த காரணம், அந்த எண்ணம் ஸ்வஸ்தின்ற எண்ணம், அந்த மங்களம்ன்ற எண்ணம் எழறதுக்கு காரணமாக இருப்பவன் ஸ்வஸ்தி தட்சிணக. அடுத்தது ஸ்வஸ்தி தட்சிணா மங்களத்தை அடியார்களுக்கு தட்சணையாய் கொடுப்பவன், மங்களத்தை அடியாருக்கு தட்சணையாய் கொடுப்பவன். அதான் இந்த இடத்துல. ஆக இன்னைக்கு 96வது ஸ்தோத்திரத்தை என்னென்ன பார்த்துக்கோம். நேற்றுக்கு வந்து 896 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 897 சனாத், 898 சனாதனதம, 899 கபில, 900 கபிரவியக, ஸ்வஸ்தித 901, ஸ்வஸ்திகிருத் 902, ஸ்வஸ்தி 903, ஸ்வஸ்தி புக் 904, ஸ்வஸ்தி தட்சிணக 905. ஆக 897 905 வரைக்கும் எதராச்சு. 97 905 வரைக்கும் 9 இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 9. எஸ், 9 திருநாமங்கள் இன்னைக்கு பார்த்துக்குவோம். சகசநாமத்தில் இன்னைக்கு 9 திருநாமங்கள் பார்த்துக்குவோம். 897 905 வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம 96 ஸ்தோத்திரத்தில் 905 திருநாமங்களை பார்த்துட்டோம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது 95 திருநாமங்கள் தான். தேங்க்யூ.